பழமொழியெல்லாம் எத்தனையோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஒரு சில பழமொழிகள் கேளுங்க. வர வர மாமியார் கழுதை போல் ஆனாங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. இந்த பழமொழி எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் புருஷன் பொஞ்சாதி 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேர்த்துக்குமே பொண்டாட்டிக்கும் அங்கேயே அம்மா இருந்தாங்க, புருஷனுக்கும் அதே வீட்டில் அம்மா இருந்தாங்க. அதாவது சம்பந்திங்க 2 பேர் அங்கே தான் இருந்தாங்க, ஒரே வீட்டில். இந்த பொண்ணுக்கு மாமியாரை பிடிக்கல, அதாவது புருஷனுடைய அம்மாவை பிடிக்கல. எப்படியாவது இந்த அம்மாவை வெளியில் அனுப்பணும் அப்படின்ட்டு ஒரு திட்டம் போட்டுச்சு மருமக. ஒரு நாள் புருஷனுக்கிட்ட, இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒத்து வர மாட்டேங்குது, 2 பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்ருக்குறாங்க, அதனால் உங்கள் அம்மாவை எங்கேயாவது காட்டில் கொண்டு போய் விட்டு வந்துடுங்க அப்படின்னு பொண்டாட்டிக்காரி சொன்னால் புருஷங்கிட்ட. புருஷனுக்கு அம்மா மேலே பாசம் கொஞ்சம் அதிகம் இருந்தாலும் பொண்டாட்டிக்கிட்ட என்ன பண்ணால், ஏன் உங்கள் அம்மாவை கொண்டு போய் விட்டு வந்துடலாமே அப்படின்னு பொண்டாட்டிக்கிட்ட சொன்னான். உடனே பொண்டாட்டி சொன்னான், எங்கள் அம்மாவுக்கு நிறையா சொத்துகளும் நகையும் வைரத்தோடும் நிறையா வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேரில் தோட்டம்லாம் இருக்குது. அதனால் எங்கள் அம்மாவை கொண்டு போய் விட்டோம்னா நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது, உங்கள் அம்மாவை கொண்டு போய் விட்டோம்னா எங்கள் அம்மா விட்டு இருக்கிற சொத்தெல்லாம் நமக்கே சேரும் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிக்காரி சொன்னான். அது புருஷங்காரனுக்கு பிடிச்சி போச்சு. ஏன்னா ராஜபோக வாழ்க்கை வாழணும்னா வசதி வேணும், பணங்காசு வேணும், அது மாமியார்கிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு போட்டான். சரின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவை கூட்டி போய் காட்டில் விடலாம்ட்டு அம்மாவை கூப்பிட்டான். அம்மா எப்போவுமே பையன் சொல்ல தட்டுனதில்லை. அதனால் அம்மா கூப்பிட்டோன்னே என்னப்பான்னு கேட்டாங்க. வாமா, இந்த காட்டு வரைக்கும் போயிட்டு வரலாம், அங்கே கொஞ்சம் இடம் விலைக்கு வருது, அது எப்படின்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அம்மாவும் சரி, பிள்ளை ஏதோ இடம் வாங்க போகுதாட்டிருக்கு, நம்மளை பார்க்குறதுக்காக கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சரின்னு கிளம்பி போனாங்க. அப்படி கிளம்பி போகும்போது அவனுடைய பொண்டாட்டி என்ன பண்ணால், ஒரு மூட்டையில் சாம்பார் சாதம், ஒரு மூட்டையில் களிமண், இப்படி 2 மூட்டை சோத்து மூட்டை மாதிரி கட்டி புருஷனுக்கு தெரியாமையே, அதாவது ஒரு மூட்டையில் களிமண் இருக்குது அப்படிங்க தெரியாமையே கட்டி புருஷன்கிட்ட கொடுத்துட்டா. புருஷனும் சரி 2 மூட்டையிலையும் சோறு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு காட்டில் ஒரு தெப்பை குளம் இருந்தது. தெப்பை குளத்து பக்கத்தில் அம்மா உட்கார வச்சுட்டு, இங்கேயே உட்காருமா, இந்த சாப்பாடு இருக்குது, சாப்பிட்றேன் சாப்பிடு, நான் போயிட்டு இடத்துக்காரர் இருக்கிறாரான்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு பையன் போயிட்டான். ஆனால் அம்மாவுக்கு தெரியாது பையன் நம்மளை விட்டுட்டு போக தான் வந்திருக்கான் அப்படின்னு. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு 10 நிமிஷம் பொறுத்து பார்த்தாங்க, ஒரு அரை மணி நேரம் பார்த்தாங்க, 1 மணி நேரம் பார்த்தாங்க, பையன் வரல. அம்மாவுக்கு இப்போ அழுக வந்துருச்சு, பையனுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே, பையன் இப்படி போனேன் வரலையே அப்படின்னு கவலை ஆகிடுச்சு.